சிஜிஎம்ங்கிறது கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் டிவைஸ். சிஜிஎம்ங்கிறது இப்போ நீங்கள் ஒரு குளுக்கோமீட்டர்னா சும்மா ப்ரிக் பண்ணி நம்ம வந்து பார்ப்போம். அந்த ரியல் டைம் ரீடிங் இப்போ உள்ள ரீடிங் எவ்வளோ காட்டும். சிஜிஎம்ங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் சிப்பில் வந்து எவ்ரி ½ அன் ஹவர் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கின்னுக்கு கீழே ஒரு நீடில் பொருத்தி அதை அந்த சிப்பில் கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா எவ்ரி ½ அன் ஹவருக்கு என்ன ரீடிங்குங்கிறது அது சிப்பில் ரெக்கார்ட் ஆகிரும். அது கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங். கண்டினியூஸாக 24 hours அப்படியே இல்லை, ½ அன் ஹவருக்கு ஒருக்கா 1 ஹவருக்கு ஒருக்காண்டி வச்சிடலாம், செட் பண்ணி வச்சிடலாம். இல்லை கையெல்லாம் இந்த கம்ப்யூட்ரு சிப்ஸ் எல்லாம் வரப்போய், சிப்ஸ்னால் நீங்கள் அங்கே போய் கடையில் வாங்கிட்டு இருக்க அந்த சிப்புன்னு சொல்கிறாங்கல்ல, கம்ப்யூட்டர் சிப்பு, அதெல்லாம் வரப்போய் அது வந்து ஈஸியாகுது. அந்த சிப்பில் ரெக்கார்ட் ஆகிட்டுனா கண்டினியூஸாக 24 hours போச்சுன்னா பிறகு அந்த சிப்பை எடுத்து நீங்கள் கம்ப்யூட்டரில் போட்டு நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணிங்கன்னா அந்த சிப்பில் ஒவ்வொரு ½ அன் ஹவருக்கு ஒருக்கா எப்படி போகுது. இப்போ நீ காலையில் இழந்த உடனே ஒரு 200 இருக்கும், ஒரு 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா 250க்கு போகும். சாப்பிட்ட அப்புறம் 2 இட்லி சாப்பிட்ருக்கான், சாப்பிட்டு பார்த்தா 350 போயிருக்கும். இந்த மருந்து அந்த நேரம் நம்ம எப்போ போடுறோம், மருந்து போடுறோம், என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குது, இல்லை அந்த மாத்திரைக்கு வேலையே செய்யலையா, அல்லது இன்சுலின் போட்டால் இன்சுலின் இது போட்டிருக்க டோஸ் கரெக்டு தானா. சிலருக்கு வந்து அந்த போஸ்ட் பெனாண்டியல் நார்மலாக இருக்கும், வெறும் வயிற்று சுகரு, சாப்பிட்ட பிறகு உள்ள சுகர் நார்மலாக இருக்கும். ஆனால் அந்த ஆவரேஜ் குளுக்கோஸ் லெவலில் பார்த்தா 350 இருக்கும். அது HbA1c அப்படிங்கிற அந்த 3 months ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 10/11 இருக்கும். இது நல்லா தானே இருக்குது. ஏன் அப்படின்னா நீங்கள் சிலர் அந்த கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங்கில் பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு மேலே பார்த்தா 400க்கு போயிருக்கும். அப்போ இந்த ஆள் மத்தியானம் ஒரு கட்டு அடிக்கிறான், சும்மா குழச்சி அடிக்கிறான் சாப்பாடு. மத்தியானம் சாப்பாட்டை குறைக்கணும். ஏன்னா மத்தியானம் அது கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வேறு ஒரு ஷார்ட் டோஸ் இன்சுலின் தெரப்பி கொடுக்கணும். அந்த மாதிரி கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் வரும்போது அந்த ஓவரால் கண்ட்ரோல், அந்த 24 hours அந்த ஓவரால் கண்ட்ரோல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா காலையில் நீங்கள் சாப்பிட்ட உடனே, சாப்பிட முன்னாலே, சாப்பிட்ட பிறகு ரெண்டையும் கரெக்டாக வச்சுக்கலாம். ஆனால் மத்தியானம் சாப்பாட்டை யாரும் என்ன பண்ணுறது, சாயங்காலம் ஒரு பிடி பிடிப்பான், நைட்டு ஒரு பிடி பிடிப்பான். நைட்டு போஸ்ட் பேண்டில் நிறைய பேர் பார்க்குறது இல்லை. அப்போ அந்த HbA1c குறையாது. பிளட்டில் உள்ள சேஞ்சஸ், இரத்த குழாய்களில் உள்ள மாற்றங்கள் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் கண்ட்ரோல், நீங்கள் நல்லா தான் இருக்க மாதிரி தெரியும், ஆனால் கண்ட்ரோல் இருக்காது. ஆவரேஜ் பிளட் குளுக்கோஸை பார்த்தீங்கன்னா 300 400 அப்படி இருக்கும். அப்போ எங்கே கோட்டை விடுறோம் அப்படின்னு பார்க்குறது தான் இந்த சிஜிஎம், கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங். ஒன்று பார்த்தோன்னா எங்கே பிரச்சனை இருக்குங்கிறது தெரியும். இது டைப் 1 பேஷண்ட்ஸில் முக்கியமாக அந்த இன்சுலின் டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, டைப் 2லேயுமே இந்த மாதிரி ஆவரேஜ் கண்ட்ரோல் உங்களுக்கு வித்தியாசமாக இருந்து போஸ்ட் பேண்டியல் நல்லா இருக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல டிஃபெக்ட் இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங். எல்லாருக்கும் நீங்கள் அதை மாட்டணும் அவசியம் கிடையாது. கம்பெனிக்காரன் சொல்லுவான் நீங்கள் மாட்டுங்க, நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன்பா, ஃப்ரீயாக மாட்டிட்டு போகிறேன், ஃப்ரீயாக எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கம்பா. அது சாதாரணமாக உள்ளவங்களுக்கு தேவையில்லை. ஒரு டிஃபிகல்ட் கண்ட்ரோல், ஒருத்தர் கொஞ்சம் திடீர்னு என்ன பண்ணோம், நீங்கள் ஒரு நார்மல் டோஸில் போடுவீங்க, ஹைப்போ போகும், லோ சுகர் போயிடும், 70க்கு கீழே. இப்போ அது ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை போகும். ஆனால் ஆவரேஜ் குளுக்கோஸை பார்த்தீங்கன்னா 300 இருக்கும். அப்போ எங்கேயோ பிரச்சனை இருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிக்கிறது தான் கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டர். நார்மலாக எல்லாருக்கும் தேவைப்படாது, டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் அசஸ் பண்ணுறதுக்காண்டி போடும். அதாவது பல்க் ஃபார்மேஷன் இருக்கணும். ஒரு மலம் உற்பத்தி ஆகணும்னா ஒரு பல்க் ஃபார்ம் ஆனால் தானே முடியும். ஒரு மாஸ் மாதிரி உள்ளுக்குள்ளே உண்டாகணும்னா என்ன பண்ணணும், நார்ச்சத்து உள்ள உணவுகளாக சாப்பிடணும். நார்ச்சத்து உள்ள உணவுகள் சாப்பிட்டா தான் அது வந்து தண்ணீரோடு ஈர்த்து அந்த மரக்குடலுக்கு வரும்போது ஒரு மாஸ் ஃபார்ம் ஆகி அந்த அப்படி இருக்கும்போது தான் உங்களுக்கு குடல் அசைவு கொடுக்கும். அது ஃபில்லிங் எஃபெக்ட் வரணும்ல, ஃபில் ஆனதுமே மலக்குடல் ஃபில் ஆனதும் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே அசைவு கொடுத்து மாஸ் பெரிஸ்டால்சிஸ் வந்து வெளியே தள்ளும். அதுக்கு என்ன வேணும், அந்த ஃபைபர் நல்ல நார்ச்சத்துள்ள உணவுகளாக எடுத்திங்கன்னா அது வந்து தண்ணியை நல்லா ஈர்த்து அது குடலை வந்து அசைய வைக்கும். அப்படி இறுகி போகாமல் இருக்கிறதுக்கு தண்ணியும் நீங்கள் சஃபிஷியண்ட்டாக தேவையான அளவுக்கு தண்ணீரும் குடிக்கணும். நல்ல தண்ணீர், நார்ச்சத்து உள்ள உணவுகள், பழங்கள் இதெல்லாம் எடுத்திங்கன்னா மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும். அதுவும் உடற்பயிற்சியும் ஓரளவுக்கு இருக்கணும். அப்போ தான்
கை கால் அசைவு கொடுக்கும்போது குடல் அசையுது இல்லையா, குடல் அசைவுக்கும் நீங்கள் பயிற்சி வேணும். அதனால் இந்த தண்ணீர் சத்து நல்லா இருக்க மாதிரி பார்த்துக்கணும். நார் சத்து நல்ல உணவுகளாக இருக்கணும். பழங்கள் எடுத்துக்கணும். உடற்பயிற்சியும் கொஞ்சம் இருந்து கரெக்டாக அந்த டைமுக்கு நீங்கள் பழக்கினீங்கன்னா தான் பவல் ஹேபிட், அது பேரே. அந்த ஹேபிட் பழக்கப்படுத்தினா தான் குடல் அசைவு கொடுக்கும். 4 நாளைக்கு சும்மா போய் உட்காந்துட்டு வாங்க. அந்த டைமுக்கு 6லேருந்து 6:30க்குள்ளே போகிறீங்கன்னா உட்காந்துட்டு வாங்க. அப்புறம் 5ஆனதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக குடலே அசைவு கொடுத்து வரும். அதனால் அது மாத்திரை சாப்பிட்றதுனால அதை சரி பண்ண முடியாது. வயசானவங்களுக்கு குடல் அசைவு குறைவாக இருக்கும். சர்க்கரை வியாதிக்காரங்க அவங்கெல்லாம் பழங்கள் நிறைய சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க நரம்பு மண்டலமும் வீக்காக இருக்கும். அப்போ குடல் அசைவும் குறைவாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு ஒரு சப்ளிமெண்டேஷனாக உள்ள பல்க் ஃபார்மிங் லாக்ஸேட்டிவ்னி அந்த குடலை நீர் உரிகிற மாதிரி நார்ச்சத்து உள்ள சிறப்புகள் இருக்குது, அதை கொடுத்துக்கலாம். சில மைல்டு லாக்ஸேட்டிவ் கொஞ்சம் மலக்குடலை இழக்கக்கூடிய மருந்துகள் இருக்குது, அதை உபயோகப்படுத்திக்கலாம். தேவைப்பட்டால் 2 நாள் 3 நாளைக்கு ஒருக்கா போச்சுன்னா கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால் அந்த மாதிரி உபயோகப்படுத்திக்கலாம். மாத்திரை சாப்பிட்றதுனால அது சரியாகாது. நம்ம உணவு பழக்கத்தை சரி பண்ணும்போது மாத்திரையை நிப்பாட்டிக்கலாம். எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் தான் இஎஃப்ங்கிறது. எஜெக்ஷன் ஃப்ராக்ஷனுங்கிறது அந்த ஒரு கண்ட்ராக்ஷனில் அந்த பவர் ஆஃப் கண்ட்ராக்ஷன் ஆஃப் தி லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் தான், இடது வென்ட்ரிக்கிள் தான் உடல் முழுசுக்கும் சப்ளை கொடுக்குறது. அது பம்ப் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியும். அது பம்ப் நல்லா பண்ணனா அவங்க பாட்டில் ஓடி ஆடி எல்லாம் விளையாடலாம், எல்லாம் செய்யலாம். அந்த எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் குறையும் போது அது என்ன காரணத்தினால குறையும்னா அதுக்கு சப்ளை பண்ணுற வெசல்ஸ் இரத்த குழாய்களில் அடப்பு வந்தோன்னா கொரோனரி ஆர்டரி டிசீஸ் வந்துடும். அது சப்ளை பண்ணுற இரத்த குழாய்களுடைய நோய் வருது. அல்லது மைக்ரோ சர்க்குலேஷன் குறையும். சின்ன இரத்த குழாய்கள் அதுக்கு சப்ளை பண்ணுறது குறைஞ்சனா கார்டியோ மயோபதின்னு வந்துடும். அந்த மசில் வீக் ஆகிரும். அப்போ பம்பிங் பவர் குறைஞ்சிரும். இது டயபெட்டிஸில் ரொம்ப காமன். டயபெட்டிஸில் ஏஜ்டு பீப்புளுக்கு அந்த எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக பம்பிங் பவர் குறையும் போது என்ன ஆகும், பிபி லோ தான் ஆகுமே தவிர ஹை ஆகாது. எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் 30, 25 இப்படிலாம் அந்த 40க்கு கீழே குறைஞ்சனாலே அந்த பம்ப் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த லேட்ரல் ப்ரெஷர் குறைய தான் செய்யும். பிபி ரைஸ் ஆகாது. ஆனால் கிட்னி டிசீஸ் எதுவும் இருக்குது அசோசியேட்டடாக இருக்குன்னா பிபி ரைஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. யூஸ்வலாக இந்த மாதிரி கார்டியோ மயோபதியெல்லாம் வந்து எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் குறையுதுன்னா யூஸ்வலாக அசோசியேட்டடாக பிபி இருந்திருக்கும் அல்லது ரீனல் டிசீஸ் இருக்கும். டயபெட்டிஸ் 20 வருஷம் 25 வருஷம் இருக்கவங்களுக்கு கிட்னியில் பாதிப்பு வந்தோன்னா அந்த ரெனின் ஆஞ்சியோடென்சின் மெக்கானிசம்ங்கிறது அதான் அந்த வாஸ்குலர் டோனை கண்ட்ரோல் பண்ணுறது. அது இன்க்ரீஸ்டாக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிபி ரைஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. யூஸ்வலாக அந்த பம்பிங் பவர் குறையும் போது பிபி குறைய தான் செய்யும். 100க்கு கீழே போயிடும். நீங்கள் பிபி மாத்திரைகள் போட்டிருந்தா கூட நிப்பாட்ட வேண்டிய ஒரு சூழல் வரும். அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸுமே குறைக்கணும். வீட்டுக்குள்ளே தான் நடமாடிக்கணும். அவசரமாக எங்கேயாவது கிளம்பி ஓடுறது அந்த வேலைலாம் இருக்கக்கூடாது. திடீர்னு மூச்சு திணறல் வந்துடும். அதனால் எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் குறைஞ்சனா அவங்ககிட்டே ஒரு 25 அதுக்கு கீழெல்லாம் குறையுதுன்னா கூப்பிட்டு சொல்லிடுவாங்க, இந்த கண்டிஷனில் சடன் டெத்து காமன்ப்பா, நீங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்கு தயாராகுங்கன்னு. பெரிய டாக்டர்னா கிலோ கணக்கில் இல்லை, படிப்பில் கூடின டாக்டர், இருதய டாக்டர்களாக இருக்காங்கல்ல, அவங்க சொல்லிடுவாங்க எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் குறைவாக இருக்குது, அவங்கள பக்குவமாக பார்த்துக்குங்க. ஏன்னா அவங்களுக்கு படுத்தா மூச்சு முட்டுற மாதிரி இருக்கும். படுக்கும்போதே வீனஸ் ரிட்டர்ன் அதிகமாக இருக்கும். இந்த பம்பு குறையாக இருக்கிறனால பேக் ப்ரெஷரில் லங்ஸில் வந்து நீர் கோத்துக்கிடும். அப்போ மூச்சு திணறல் வந்து எழுந்து உட்காந்துக்குவாங்க. அப்போ தூங்கவே மாட்டேங்கிறாரு. நைட்டில் எழுந்து உட்காந்து தான் இருக்கார். உட்காந்தா அவர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் படுக்கிறார். படுத்தா வீனஸ் ரிட்டர்ன் அதிகமாகுதுல்ல. உட்காந்துருக்கும்போது கீழே நம்ம உட்காந்துருக்கும்போது இங்கேருந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸை தாண்டி வீனஸ் ரிட்டர்ன் மேலே போகணும். படுக்கும்போது அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் போயிருதில்ல, அப்போ ஃப்ளாட்டாக இருக்கும். டக்குன்னு வீனஸ் ரிட்டர்ன் அதிகமாகும். அப்போது லங்ஸுக்கு ஹார்ட் பம்பிங் பவர் குறையும் போது அந்த ரைட் சைடு ஆஃப் தி ஹார்ட்டில் பேக் ப்ரெஷரில் இங்கேருந்து பம்ப் பண்ண தானே லெஃப்ட் சைடு ஆஃப் தி ஹார்ட்டுக்கு வரும். இல்லைண்ணே இங்கேருந்து லெஃப்ட் சைடு ஆஃப் தி ஹார்ட்டுக்கு எங்கேருந்து வருது, லங்ஸில் இருந்தால் வருது. அப்போ இது பம்ப் பண்ணலைன்னா பேக் ப்ரெஷரில் அங்கே லங்ஸில் வந்து நீர் கோத்துக்கிடும். அப்போ மூச்சு முட்டும் எழுந்துக்குவாங்க, உட்காந்துக்குவாங்க. அப்போ அந்த லோடை குறைக்கிறதுக்கு மருந்து போடணும். அந்த ஃபெயிலியரை ட்ரீட் பண்ணுறதுக்கு அந்த ஹார்ட்டுக்கு அவ்வளோ லோடு கொடுக்காமல் நீரெல்லாம் கொஞ்சம் வெளியேற்றி அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தா தான் நல்லா இருப்பாங்க. அதனால் யூஸ்வலாக
40க்கு கீழே எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் குறையும் போது பிபி குறைய தான் செய்யும். பிபி கூடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறை. எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது. ரீனல் ப்ராப்ளம் இருந்தால் கூடிக்கிட்டே போகும். பிபி வந்து ஒரு மாத்திரை போடும் கேட்காது, 2 மாத்திரை போடும் கேட்காது, 3 மாத்திரை 4 மாத்திரை போட வேண்டியிருக்கும் பிபிக்கே. அப்படிலாம் இருக்கும். நீங்கள் எத்தனை மாத்திரை போடுறோங்கிறது பிரச்சனை கிடையாது, டார்கெட்டுக்கு கீழே பிபி இருக்கணும், அதான் பிரச்சனை. டாக்டர் 2 மாத்திரை கொடுத்துருக்கீங்க டாக்டர், இன்னும் ஒரு மாத்திரை நீங்கள் சாப்பிட சொல்கிறீங்களே, அது பிரச்சனை இல்லையா? என்ன டார்கெட்டோ அதுக்கு கீழே இருந்தால் ஹார்ட்டு நல்லாயிருக்கும், கிட்னி நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் கொடுத்தீங்கன்னா பிபி, இந்த பிபி கையாக இருந்தீங்கன்னா என்னாகும், எங்கேயாவது ஸ்ட்ரோக் வரும், பக்கவாதம் வரும். அது ரொம்ப காஸ்ட்லி. இந்த மாத்திரையை விட அது ரொம்ப காஸ்ட்லி. அது நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணினாலுமே நொண்டிக்கிட்டு தான் அலையணும். அது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டிக்மா. அதனால் அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் பிபியை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறோம். ஃபஸ்ட்டு காம்ப்ளிகேஷன் வந்து ஸ்ட்ரோக் தான். செகண்டு கொரோனரி ஹார்ட் டிசீஸ், ஹார்ட்டில் உள்ள பிரச்சனைகள். 3வது கிட்னி பாதிப்பு. பிபி கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தால், டயபெட்டிக் பேஷண்ட்னால் கிட்னியில் ஃபில்டர் டேமேஜ் ஆகிரும். ஏன்னா எந்த ப்ரெஷரில் கொடுக்கணுமோ அந்த ஃபில்டரில் கொடுத்தா தானே ப்ரெஷர், அந்த குளாமருள்ள ஃபில்டரிங் பாயிண்ட் கரெக்டாக இருக்கும். கண்ணாபிராணி ப்ரெஷரில் தள்ளினீங்கன்னா ஃபில்டர் டேமேஜ் ஆகிரும்ல. அங்கே எல்லாம் ஃபில்டர் தான் இருக்குது, மைக்ரோ ஃபில்டர்ஸு. சலிப்பு மாதிரி தான் இருக்கும், மைக்ரோ ஃபில்டர்ஸ் இருக்குது. அது கொடுக்குற ப்ரெஷரில் கரெக்டாக கொடுக்கணும். இங்கே உள்ள கொடுக்குற ப்ரெஷரும் வெளியில் வர்ற ப்ரெஷருக்கும் ஒரு சின்ன கிரேடியன்ட் இருக்கணும், அவ்வளோதான். ஹை ப்ரெஷரில் கொடுத்தீங்கன்னா டேமேஜ் ஆகி போகும், உள்ள சீக்கிரமாக கிட்னி ஃபெயிலியர் வந்துடும். அதனால் பிபி கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். தாராளமாக செய்யலாமா? நடைப்பயிற்சி தானே, நடக்க தானே போகிறாரு. வெயிட் லிஃப்டிங் கூட 2 மாதம் ஆகிட்டுனா செய்யலாம். அவர் எப்போதும் பார்க்குற வேலைகள் பார்க்குறது 2 மாதம் போதும். ஏன்னா அந்த தசைகளெல்லாம் நல்ல தழும்பாகி உள்ளே வந்து அந்த ஃபைப்ரஸ் டிஷ்யூ ஃபார்ம் ஆகி மெஷ் வச்சுருப்பாங்க, உள்ள வலை வச்சுருப்பாங்க, அதில் எல்லாம் ரியாக்ஷன் ஆகி அப்படியே மெஷ் வந்து உள்ள அந்த உள்ள அந்த தசை நாரோடு சேர்ந்து இது ஸ்ட்ரெங்தன் ஆகிறதுக்கு 2 மாதம் தான் ஆகும். 1.5 மாதம், பொதுவாக 6 வாரம் ஆகும். 6 வாரத்துக்கு அப்புறம் சைக்கிள் ஓட்டலாம், பைக் எடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். இப்போ நடக்கிறதுக்கு என்ன குறை? நடக்கிறபடி நடக்கட்டும், நடங்க, தாராளமாக நடக்கலாம்.